சிலர் ஆண்டவர் உங்களை கர்த்தர் மறைவாய் வளர்த்து கொண்டிருக்கிறார். யாருக்கும் தெரியாம ஆண்டவர் உங்களை வளர்த்துட்டே இருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் நான் பெரிய ஆளு, எல்லாருக்கும் தெரிய வந்தாதான் நான் பெரிய காரியத்தை செய்யறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களை பெரிய இடத்துல ஆண்டவர் கொண்டு போறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை எங்க வளர்த்துவார் தெரியுமா? மறைவாய். உங்க ஸ்கூல்ல உன்னை ஓரம் கட்டுறாங்களா, உங்களை கார்னர் பண்றாங்களா, உங்களை யாருமே மதிக்கலையா, உங்களை யாருமே உங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லையா, நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை எங்க வளர்க்கிறார் அப்படின்னா கர்த்தர் உங்களை மறைவாய் வளர்க்கிறார். இந்த ஜபத்திலே யாருக்கும் தெரியாம மொட்டை மாடியில போய் நின்று தனியா ஆண்டவரோட உறவாடுறாங்களோ, இந்த ஜபத்துல யாருக்கும் தெரியாம பாத்ரூம்ல போய் கண்ணீர் வடிச்சு கதறி ஜெபம் பண்றாங்களோ, இருட்டான இடத்துல யாரும் இல்லாத போது யார் அழுகிறார்களோ, வாகனத்துல போகும்போது யாருமே இல்லாத போது கண்ணீர் வருது, அழுறோம், ஆராதிக்கிறோம்னா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை தனியா வளர்த்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை தனியா வளர்த்துட்டு இருக்கிறாரு. உங்க பிள்ளைய தனியா வளர்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா தனியா வளர்த்துக்கிற கர்த்தர் ஒரு நாள் வெளியரங்கமாய் கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென்.